வணக்கம் childrens, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது skeletal system and nerve system ஓட செகண்ட் பார்ட் தான். இதுல வந்து நான் எது வரைக்கும் எடுத்திருக்கேன் மசில்க்கு கிளிட்டிங் ஜாயின்ட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். இதுக்கு அப்புறம் வந்து இந்த பார்ட்ல செகண்ட் பார்ட்ல மசில்ஸ்ல இருந்து பார்க்கலாம். இது பெரிய லெசன், அதனால எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 3 பார்ட் ஆகும். இதுல என்னால இந்த வீடியோக்குள்ள எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேனலை. இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னர்ல சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம கனெக்டட்ல இருக்கணும். நீங்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னோட வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். நான் எல்லா சிபிஎஸ்சி போர்ஷன், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போர்ஷனையும் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கிலீஷில் ரீட் பண்ணுவேன், ஆனால் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிளியராக தமிழில் தான் கொடுக்க போகிறேன். வாங்க மசில்ஸ் பார்க்கலாம். மசில்ஸ். The bone cannot move without muscles. Muscles are made up of tough and elastic tissues. They are attached to the bone by strong fiber called tendons. மசில்ஸ் வந்து நம்ம உடம்புலே இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட். அதாவது இங்க பாருங்க, இது எலாஸ்டிக், இப்படி கிள்ள முடியுது பாருங்க. இந்த மசில்ஸ் வந்து இப்படி கிள்ள முடியுது பாருங்க. இது வந்து மேட் அப் ஆஃப் எலாஸ்டிக் டிஷ்யூஸ். இது கொஞ்சம் சாஃப்டான எலாஸ்டிக் டிஷ்யூவால மேட் பண்ணப்பட்ட ஒரு பொருள். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா டென்டன்ஸ். There are about 650 muscles in our body and each does a particular function. The muscles make 40% weight of our body. அதாவது நம்ம whole bodyலயும் 650 muscles இருக்குன்னு சொல்றாங்க. இந்த muscles வந்து நமக்கு 40%, நம்ம உடம்பு வெயிட்ல 40% வந்து நம்ம மசிலோட வெயிட்னு சொல்றாங்க. The muscles work by pulling the bone. They cannot push the bone. So at least 2 separate muscles are required to move a bone. For example, 2 muscles called biceps and triceps move. என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து நம்ம மசில்ஸ் வந்து எலும்புகளை வந்து புல் பண்ண உதவுது, ஹோல் பண்ண உதவுது. சரியா? எலும்புகளை புஷ் பண்ணல. நம்ம மசில்ஸ் வந்து எலும்புங்க மேல இருந்து எலும்புக்கு வெயிட் கொடுக்கல. அந்த போன்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுதான் சொல்றாங்க. 2 types ஆஃப் மசில்ஸ் இருக்கு, அது பைசெப் அண்ட் ட்ரைசெப்ஸ். ஓகேவா? வாங்க பாப்போம். Our arm up and down. They work in pair by repeated contraction and relaxation. When you pull your lower arm, biceps contract and tricep relax. இங்க பாருங்க, நம்ம இப்படி இந்த மாதிரி கையை மடக்கணும்னு பைசெப் வந்து விரியும், ட்ரைசெப் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகேவா? when you straight your lower arm, the tricep contract and bicep relax. இப்படி நீட்டும் போது இது வந்து இந்த ட்ரைசெப் மசில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும் இந்த போனை, இந்த பைசெப் மசில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கும். ஓகேவா? 2 types ஆஃப் மசில்ஸ் வந்து நம்ம போனை வந்து அசைக்கிறதுக்கு உதவுது, பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ். ஓகேவா? மேல இருக்கிறது பைசெப்ஸ், இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் பைசெப்ஸ். கீழே இருக்க மசில், கைக்கு கீழே இருக்க மசில் ட்ரைசெப்ஸ். ஓகேவா? இது வந்து ஆர்ம் மசில்ஸ். இது வந்து ஆர்ம் மசில்ஸ். இதுதான் நம்ம உடம்புல இருக்க மொத்த மசில்ஸ். இது பார்க்க நமக்கு ஒரே உருவமா இருக்கும், ஆனா இதெல்லாம் கூட கவுண்டட். தொடையில வந்து ஃபைபர் நார் மாதிரி இருக்கும் பசங்களா. மசில் வந்து நம்ம சினிமால காட்டுற மாதிரி எல்லாம் இருக்காது. உண்மையான மசில்ஸ் வந்து நார் மாதிரி இருக்கும், ஃபைபர் மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இது நல்லா தெரியுதா? ஒரு மாதிரி லேயர் 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 லேயரா இருக்கும். ஓகேங்களா? கொலஸ்ட்ரால் வந்து இந்த லேயருக்கு மேலதான் படியும். நம்ம சாப்பிட்ற எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் வந்து இந்த லேயருக்கு மேலதான் படியும். Types of muscles. Our body has 3 types of muscles. Voluntary or skeletal muscles. The muscles that are under our control are called voluntary muscles. Muscles in our arm and legs are example of voluntary muscles. மசிலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்தெந்த மசில் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்ப எனக்கு வந்து விரல் மடக்கணும். ஓகேவா? இப்படி மடக்கிறேன், எனக்கு இப்ப நீட்டுறேன். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மசில்ஸ். இந்த மசில்ஸ் எல்லாம் வாலண்டரி மசில்ஸ். எதெல்லாம் வாலண்டரி மசில்ஸ் பாத்தீங்கன்னா, கை கால் இருக்குல்ல, கை வேணா மடக்கிறோம் நீட்டுறோம், கால் வேணா மடக்கிறோம் நீட்டுறோம், உட்காடுறோம். சோ இந்த மசில்ஸ் எல்லாம் நம்ம பேச்சு கேட்கறதுனால அது வாலண்டரி மசில்ஸ்.
Involuntary and smooth muscles. The muscles that work but are not under our control are called the involuntary muscles. They work automatically. Muscles in our stomach and intestine are voluntary muscles. Muscles வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதது. அதாவது நீங்க வந்து நல்லா சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு ஏ வயிறே நீ இந்த சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா டைஜஸ்ட் பண்ணுமா? ஏ ஸ்டாப் பண்ணு, வாந்தி வந்துரு, வாந்தி எடுத்துரு, வாந்தி எடுனா உங்க பேச்சு கேட்குமா? கேட்காது. நம்ம சாப்பிட்ட அப்புறம் உள்ள நடக்கிற எந்த ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிள் கிடையாது. எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அந்த மாதிரி மசில்ஸ் எல்லாமே இன்வாலண்டரி ஆர் ஸ்மூத் மசில்ஸ். ஓகேவா? அந்த இன்டெஸ்டைன் டைஜஷன் சிஸ்டம் மசில்ஸ் தான் அவங்க வந்து இன்வாலண்டரி அண்ட் ஸ்மூத் மசில்னு சொல்றாங்க. அது நம்ம சொன்னா கேட்காது. பசிக்காத, வயிறே பசிக்காதனா பசிக்காம இருக்காது. நல்லா பசி, நான் நல்லா சாப்பிட்றேன் டைஜஸ்ட் பண்ணுனாலும் கேட்காது. நம்ம சாப்பிட்ட அப்புறம் உள்ள என்ன நடக்குதுன்றதுக்கு நம்ம வந்து பொறுப்பு கிடையாது. அதனாலதான் சொல்றோம் நம்ம இன்டேக் எடுக்கும் போது ரொம்ப கான்சியஸா எடுங்க. தொடர்ந்து நிறைய உப்பு இருக்க பொருள், தொடர்ந்து நிறைய சர்க்கரை இருக்க பொருள், தொடர்ந்து நிறைய ஆயில் ஐட்டம், ஜங்க் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா அது உள்ள போய் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? Cardiac muscles. These muscles are a type of involuntary muscles found in the wall of heart. They are also not under our control. They make our heart to beat. Unlike other type of muscles, the cardiac muscle work throughout our life, never get tired. அதாவது நம்ம ஹார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வந்து இன்வாலண்டரி மசில்ஸ் தான். நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அதிகமா துடி அப்படின்னா துடிக்காது, ஸ்லோவா துடி அப்படின்னா துடிக்காது. அதாவது அது பாட்டு இந்த ஃபங்க்ஷனை செஞ்சுட்டே இருக்கும், இப்படிதான் துடிச்சுக்கிட்டே இருக்கும். சரியா? அது நின்று போச்சுன்னா நம்ம மறுகையா, இது வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு துடிச்சா கூட அது வந்து டயர்டே ஆகாது. ஆனா நிறைய ஆயில் ஐட்டம் சாப்பிட்றதுனால இந்த துடிப்பு வந்து நமக்கு, இந்த பாடியே ஒரு கிஃப்ட். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருப்பேன், இந்த பாடியே வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட். இந்த ஹியூமன் பர்த்டே வந்து நமக்கான கிஃப்ட். இதை அனுபவிச்சு வாழ பழகணும். நம்ம இந்த சின்ன சின்ன டேஸ்ட், நான் டேஸ்டா சாப்பிடுவேன், நான் வாயில ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவேன், எனக்கு இந்த ஜங்க் பிடிக்கும், இந்த சிப்ஸ் பிடிக்கும்னு அதிகப்படியான உப்பு இருக்க பொருள், அதிகப்படியான கெமிக்கல் ஐட்டம்ஸ், அதிகப்படியான ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது இந்த மாதிரி ஹார்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கஷ்டப்படும் பிள்ளைங்களா. அதால துடிக்கவே முடியாது. அந்த கொலஸ்ட்ரால் இருக்க, அந்த உப்பு கொலஸ்ட்ரால் இருக்க அந்த பிளட்டை வந்து அதால பம்ப் பண்ணி எடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படும். சம்டைம்ஸ் நம்ம நல்லா சாப்பிட்டு நடக்கும் போது பயங்கரமா மூச்சு வாங்கும் பாருங்க. நார்மலா சாப்பிடாம நடக்கும் போது ஓரளவு நடப்போம். ஆனா நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நடக்கும் போது நமக்கு அந்த பிரீத்திங் இது நல்லாவே தெரியும், அந்த பிரீத்திங் டிஃபிகல்டிஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதுதான் சொல்றேன், நம்ம இன்டேக் எடுக்கிற விஷயத்த ரொம்ப கான்சியஸா எடுங்க. நீங்க ஜங்க் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்ப ஜங்க் அவாய்ட் பண்ண முடியாது. இது அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்பனா நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. வீக் ஃபுல்லா நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. அந்த 1 to 2 days வந்து எப்படியாவது அது உங்க ஆசைக்காக நீங்க இருந்துக்கலாம். அதனால 5 days ரொம்ப ஹெல்த்தியா, ஃபைபர் ரிச்டு, அப்புறம் வந்து லோ கொலஸ்ட்ரால், அப்புறம் நல்ல எனர்ஜி கொடுக்குற ஃபுட்டு, நல்ல ஃபைபர் இருக்கிற பழம், நிறைய பல்ஸ், கிரெயின்ஸு, அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டுருங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச ஜங்க் சாப்பிடணும்னா அது நீங்க வந்து நல்ல பொருளை சாப்பிட்டாதான் ஜங்கையும் சாப்பிட்டு நீங்க ஹெல்த்தியா இருக்க முடியும். நீங்க ஜங்க் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹெல்த்தியா இருக்க முடியாது. இதுதான் வாலண்டரி மசில்ஸ். இது இன்வாலண்டரி மசில்ஸ். இது கார்டியாக் மசில். இந்த மசில்ஸ் என்னடா பாம்பு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்காதீங்க. இது டிஷ்யூஸ், மசில் டிஷ்யூஸ் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. Multiple choice question. In the following question, 2 statements are given. One labeled assertion and the other labeled reason. Select the correct answer to this question from the codes. Okay. The bones of the skull, except the bone in lower jaw, do not allow any movement. இப்போ லோவர் ஜா இருக்குல்ல, நம்ம சாப்பிட்றதுனால, நம்ம கடிச்சு சாப்பிட்றதுனால லோவர் ஜா மட்டும்தான் நம்ம ஸ்கல் வந்து மூவ் பண்ண அலோவ் பண்ணோம். மற்ற எந்த ஸ்கல் போனும் மூவ் பண்ணாது. ஓகேவா? the joints are immovable in the skull. அது ஜாயின்ஸ் வந்து இம்மூவபிள். ஏன் ஸ்கல்லில் இருக்க ஜாயின்ஸ் இம்மூவபிள்னா இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ல இருக்கும். இதுல வந்து எதுவும் லாக் கிடையாது, ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே இணைஞ்சு ஒட்டி இருக்காது. இதோ பாருங்க, ஜஸ்ட் இன்டர்லாக்கிங் சிஸ்டம், அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கும்.
ஜஸ்ட் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். இப்படி தான் நம்ம ஸ்கல் போன்ஸ் இருக்கும். ஸோ அது இப்படி ஆடுறது, இப்படி போகிறது, அப்படி போகிறது, முன்னாடி போகிறது, பின்னாடி போகிறதுனா இது லூஸ் விட்டு கீழே விழுந்துடும், உள்ளே இருக்க மூளை வெளியே வந்துடும். ஸோ ஸ்கல் போன்ஸ் இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் இருக்கிறதுனால பேசிக்காகவே அதுக்கு எந்த மூமெண்ட்டும் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம 2 ரீசனும் பார்த்துட்டோம். போத் A and R are true. R is the explanation of the assertion. என்னது? R is the explanation of the assertion. The joints are immovable in the skull. ஓகேவா? ஏன்னா அது ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ல இருக்கிறதுனால immovable. ஆன்சர் வந்து A தான். A ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து nerve system. Nerve system is one of the most important system of our body. It controls all other body system and sense organs. All the activities like walking, laughing, thinking and learning are controlled by the nerve system. nerve system வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன். நம்ம இது வரைக்கும் பாடியில் வந்து பாடி ஃபங்க்ஷனிங்கில் நிறைய இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் பார்த்தோம். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நர்வ் சிஸ்டம். ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த நர்வ் சிஸ்டம் தான் நம்மளோட பாடி சிஸ்டமையும் சென்ஸ் ஆர்கன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லை, மூளையிலிருந்து வர கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுது எல்லா ஆர்கன்ஸ்க்கும் இருக்க இதுவையும் சிம்டம்ஸையும் மூளைக்கு கொடுக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, திடீர்னு நமக்கு தலைவலிக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு தலைவலிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து சரியாக தூங்கி இருக்க மாட்டோம். அன்னைக்கு ஒரு சில ரீசன்ஸ் அன்னைக்கு நடந்திருக்கும். நம்ம சரியாக தூங்கி இருக்க மாட்டோம். திடீர்னு ரொம்ப நாள் வீட்லேயே இருந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோனில் இருந்துட்டு திடீர்னு நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருப்போம், பஸ்லேயே மூமெண்ட்டில் இருந்திருப்போம். அப்படி இல்லைன்னா சரியாக தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம், இல்லைன்னா உச்சி வெயில நடந்து போயிருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து மூளைக்கு அதாவது நம்ம உடம்புல தண்ணி சத்து இல்லை, நம்ம உடம்பு டயர்டா இருக்கு, நம்ம வந்து உடம்பு மூவ்மெண்ட்லயே இருக்கு, ஒரு ஸ்டேபிளான பொசிஷன்ல இல்லை, நம்ம ஆர்கன்ஸ்ல ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகுதுன்றத மூளை வெளியே காட்டுறதுக்காக தான் அந்த தலைவலியே நமக்கு வரும். நம்ம என்ன பண்றோம்? டேப்லெட் போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம் அன்னைக்குன்றத பார்த்து நிறைய தண்ணி குடிச்சிட்டு கையை காலை நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாலே அந்த தலைவலி போயிடும். இப்படிதான் மூளையும் மற்ற ஆர்கன்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பும், மற்ற ஆர்கன்ஸும் மூளைக்கு மெசேஜ் அனுப்பும். அந்த எது வழியா மெசேஜ் அனுப்புதுன்னா இந்த நர்வ் சிஸ்டம் வழியா. இந்த நர்வ் சிஸ்டம் கேபிள் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம அந்த கேபிள் கனெக்ஷன்ல இருந்து நம்ம சிஸ்டம்க்கு வந்து நம்ம சிஸ்டம்க்கோ இல்லை டிவிக்கோ வந்து சிக்னல் கிடைச்சி நம்ம படம் பார்க்குறோமோ, அதே மாதிரி நம்ம இது வழியா எல்லா சிக்னல்ஸும் நம்ம மூளையில இருந்த எல்லா சிக்னல்ஸும் ஸ்பைனல் கார்டு வழியா உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நர்வ்ஸ் மூலியமா தான் சிக்னலை பாஸ் பண்ணும் பிரெயின். ஓகேவா? பிரெயின். The brain is like a master computer and controls all the activity of our body. The human brain is grayish pink in color and look like a walnut. It has many folds and its surface. It is situated at the top of the spinal cord. The brain is very delicate. The brain is surrounded by a bony box, cranium. Another cranium inside the skull. The skull protects it from shocks and jerk. Brain is also protected by a fluid called cerebrospinal fluid. Presence between the membranes. அதாவது இந்த நம்ம பிரெயின் வந்து ஒரு கிரேயிஷ் பிங்கா, லைட் பிங்க்ல கிரே கலந்த மாதிரி இருக்குமா. இந்த பிரெயின்ல நிறைய ஃபோல்டு இருக்கு. என்னது? நிறைய ஃபோல்ட்ஸ் இருக்கு. தான் மடிப்பு மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, தெரியுதா? மடிப்பு மாதிரி இருக்கும். அந்த மடிப்பு எதுக்கு உதவுதுன்னா, நிறைய விஷயங்களை மெமரியில வச்சுக்கவும், நம்ம திங்க் பண்றதுக்கும், நம்ம அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கவும் தான் இந்த ஃபோல்ட்ஸ் வந்து இது உதவுது. அதுக்கப்புறம் ஸ்கல்லுக்குள்ள ஒரு விதமான இது இருக்கும். என்ன சொல்றது? the brain is surrounded by a bony box, cranium. okay ஸ்கல்லுக்குள்ள இந்த கிரேனியம்ன்ற ஒரு பொருள் வந்து பிரெயினை வந்து பாதுகாக்குது. அது மட்டும் கிடையாது, பிரெயினை சுத்தி தண்ணி இருக்கும், ஒரு லிக்விட் வாட்டர் இருக்கும். அதுதான் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். பிரெயினை எந்தெந்த விஷயம் பாதுகாக்குது பாருங்க. கிரேனியமும் பாதுகாக்குது. அதுக்கப்புறம் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடும் வந்து பிரெயினை வந்து ஷாக்ல இருந்து சடனா பயப்படுறது, சடனா நம்ம ஷாக், நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக்கா இருக்கட்டும், நம்ம எதையாவது பார்த்து பயப்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த ஃப்ளூயிடும் அந்த கிரேனியமும் நமக்கு
ஹெல்ப் பண்ணுது. இங்கே பாருங்க பசங்களா, நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஹியூமன் பாடியே வந்து ஒரு பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர். அதை மைன்யூட்டான ஃபங்க்ஷனை கூட கரெக்டாக வந்து படைச்சு வச்சுருப்பாங்க. அது கடவுளான்னு எனக்கு தெரியாது, இல்லை ஒரு யாரு இந்த பிரபஞ்சமா கடவுளா இல்லை இந்த பூமியோட இயற்கையான்னு தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த உடம்பும் இந்த உயிரும் இந்த வாழ்க்கையும் நம்ம கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எப்படி தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்? நம்ம போய் கடவுளை தேடி கண்டுபிடிச்சி நன்றி சொல்ல வேண்டாம், பிரபஞ்சத்துக்கு மேலே நின்று நன்றி சொல்ல வேண்டாம், இயற்கையை பார்த்து நன்றி சொல்ல வேண்டாம். இந்த உடம்பை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. உடம்பே கோவில், சரியா? நம்ம மனசே கடவுள் அப்படிதான் சொல்லுவாங்க. உடம்பே கோயில், மனசே கடவுள்னு தான் சொல்லுவாங்க. நம்ம மனசை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டு உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஒரு பெரிய மனுஷன்தான். ஓகேவா? ஒரு குட் ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சரியா? எப்படி உடம்பை நல்லா வச்சுக்கலான்னா, தயவு செய்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, உடம்புக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க, மூளையில் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுங்க, நெகட்டிவான விஷயங்களை ஸ்டோர் பண்ணாதீங்க. மூளை சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஒரு பிரெயினோட ப்ரொடெக்ஷனுக்கு வந்து கிரேனியம் இருக்கு, செரிப்ரோ ஸ்பைனல் லிக்விட் இருக்கு, அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றது, நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது மூளைக்குள்ள நிறைய பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை போடுங்க, நிறைய என்ன சொல்றது, நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டே இருங்க, நல்ல இன்ஃபர்மேஷன்ஸை கொடுங்க. ஒரு கெட்டது நடக்குது, ஒரு நல்லதுக்கு நடக்குது அப்படின்னா, கெட்ட விஷயங்களுக்கு தான் நம்மளோட மூளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. இது வந்து இப்படி நடந்துருச்சு, இந்த ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சுன்னா, எஸ் இது வந்து இட்ஸ் ஹேப்பன்ட், அடுத்து என்ன பண்ணலாம், நீங்க எங்க இந்த கெட்ட விஷயத்தையே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இது நடந்து போச்சு, இது எப்படி தெரியாம நடந்ததா தெரிஞ்சு நடந்ததான்னு இப்ப யூஸ் கிடையாது, அது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம், இது எப்படி சால்வ் பண்ணலாம், இதுக்கு வழி என்ன, அப்படி தேடுங்க, சரிங்களா? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட குட்டி பசங்களா நீங்க இப்படித்தான் யோசிக்கணும். சரி, உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை உங்களால அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலன்னா, தயவு செய்து உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிருங்க. அப்படி இல்லைன்னா உங்க தாத்தா பாட்டி, அப்படி இல்லைன்னா டீச்சர்ஸ், உங்களுக்கு யாரு நம்பிக்கையான ஆளு, பிளஸ் உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷனும் கொடுக்கணும். அவங்களும் உன்ன மாதிரி பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்க கூடாது, உன் பிரச்சனைக்கு அவங்க சொல்யூஷனும் கொடுக்கணும், பிளஸ் அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆளாவும் இருக்கணும். அவங்க கிட்ட உங்களோட ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம மூளையை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்புட் கொடுக்குற பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு ஆக்ஷன்ஸா வரும். ஓகேங்களா? இந்த மூளையை சயின்டிஃபிக்கா படிக்கிறோம். நான் வந்து மனசார இந்த மூளையை பத்தி சொல்றேன். நம்மளோட எண்ணங்கள் தான் நமக்கு செயலா மாறும், நம்மளோட செயல் தான் நம்மளோட நடவடிக்கையா மாறும், நம்ம நடவடிக்கை தான் நம்ம யாருன்றத சொல்லும், நம்ம யாருன்றத நிரூபிச்சாதான் நம்ம வாழ்க்கை பாதையை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நம்ம வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்தாதான் நம்ம டெஸ்டினியை போய் நம்ம அடைய முடியும். ஸோ இந்த 6 விஷயத்துக்கும் பேஸ் என்னன்னா நல்ல எண்ணங்கள், அதாவது மூளையில இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் நல்ல எண்ணங்களும் தான், சரிங்களா? நீங்க வந்து எப்பவுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களையும் அந்த மூளைக்குள்ள செலுத்திக்கிட்டே இருங்க, சரிங்களா? நிறைய புக்ஸ் படிங்க, இந்த ஸ்க்ரீன் டைமை மேக்ஸிமம் குறைச்சிருங்க, சரிங்களா? ஃபோனாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் டைமை குறைச்சிட்டு நல்லா படிங்க. நல்ல விஷயத்துக்காக ஃபோனை யூஸ் பண்ணுங்க, நல்ல விஷயத்துக்காக சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு டிராயிங்னா நீங்கள் தாராளமாக சிஸ்டம் பார்த்து வரைங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ஃபோனை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த டெக்னாலஜி எல்லாமே நம்மளை வாழ வைக்கணுமே தவிர நம்மளோட லைஃப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இவ்வளோ ஸ்பெஷலான பிரெயின் இப்போ படிக்கிறோம்ல, எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்க. பிரெயினை பத்தி படிக்கும் போது பிரெயினை காப்பாத்துறதுக்கு இவ்வளோ விஷயம் கடவுள் ஆல்ரெடி இயற்கை வந்து நம்ம மூளைக்குள்ள கொடுத்து அனுப்புது. அந்த மூளையை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், கரெக்டா யூஸ் பண்ணணுமா இல்லையா, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? நம்ம வாங்க போலாம். செரிப்ரம், it is the large part of the brain. It has many folds and grooves. It helps us remember things, understand the meaning and solve the problem. Thus it is called the center of intelligence. It is control our sense organ. செரிப்ரம் சொல்லியிருக்காங்க. செரிப்ரம் எங்க இருக்கு பாருங்க, இதுதான் செரிப்ரம். இந்த செரிப்ரம் வந்து நமக்கு திங்க் பண்ணவும், இது நிறைய ஃபோல்ட் அண்ட் க்ரூவ்ஸ் இருக்கு. இந்த க்ரூவ்ஸும் இந்த ஃபோல்ட்ஸும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம திங்க் பண்ணவும், நம்ம பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கவும் தான் இந்த செரிப்ரம் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து நம்ம படிக்க போற பிரெயின் பார்ட் வந்து செரிபெல்லம். ஓகே, it is a small egg-shaped part and lies below the cerebrum at the back of the head.
It controls our muscle activities and help us balance our body during the movement. அதாவது இங்க பாருங்க, இந்த செரிபெல்லம் வந்து மூளைக்கு பேர், செரிப்ரம்க்கு கீழே ஒரு எந்த ஷேப்ல இருக்கு, எக் ஷேப்ல இருக்கும். அந்த ஓவல் ஷேப் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மவுஸ் இருக்கு பாருங்க, இந்த மவுஸ் ஷேப்ல இருக்கும், ஒரு மாதிரி எக் ஷேப்ல இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி மசில்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு, மசில் ஆக்டிவிட்டி, அப்புறம் நம்மளோட பாடி ஆக்டிவிட்டிஸ், நம்ம பாடியை பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்றதுக்கும் நம்ம செரிபெல்லம் யூஸ் ஆகுது. மெடுல்லா ஆப்லாங்கட்டா அண்ட் பிரெயின் ஸ்டெம். ஓப்லாங்கட்டான்னு சொல்லலாம், அப்லாங்கட்டாவும் சொல்லலாம். அது உங்க ப்ரொனவுன்சியேஷன், உங்க மேம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களோ பண்ணிக்கோங்க. மெடுலா அப்லாங்கடா ஆர் பிரெயின் ஸ்டெம். It is the lower portion of the brain. It joins the brain to the spinal cord. Involuntary actions like heartbeat, breathing and sneezing are controlled by it. It is active even when we sleep. அதாவது இது பாருங்க, மெடுலா ஆப்லாங்கட்டா, மெடுல்லா ஆப்லாங்கட்டா இது என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரெயினையும் இந்த இதுவையும் நம்ம ஸ்பைனையும் ஜாயின் பண்ணுது. இது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஹார்ட் பீட்டு, பிரீத்திங்கு, ஸ்னீசிங்கு, அப்புறம் காஃபிங்கு. நமக்கு எப்போ காஃப் வரும்னு தெரியாது, நமக்கு திடீர்னு தும்பல் வரும், நம்ம ஹார்ட் பீட் தானா துடிச்சிட்டே இருக்கும், நம்ம பிரீத்திங், அதாவது நம்ம பிரீத் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு நம்ம வேகமா நடக்கும்போது வேகமா பிரீத் பண்ணுவோம், உட்காந்து ரிலாக்ஸ்டா இருக்கும்போது உட்காந்து ரிலாக்ஸ்டா பிரீத் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த மெடுலா அப்லாங்கட்டா. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ஸ்பைனல் கார்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாடி பார்ட், ஸ்பைனல் கார்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்பைனல் கார்டை பற்றி தெரியாமல், நிறைய பேர் குஷன்ஸ், இந்த ஸ்பைனல் கார்டு பற்றி சொல்லும் போது பேசிக்காக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய குஷன் இருக்க சோஃபா, நிறைய குஷன் இருக்க சேரில் உட்காரவே உட்காராதீங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸில் உட்காருங்க, வுட் சேரில் உட்காருங்க, இல்லைன்னா அயன் சேரில் உட்காருங்க. இந்த டீச்சர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க தெரியுங்களா, வுட்டில் இருக்கும். எங்கள் டீச்சர்ஸ்லாம் அதில் தான் உட்காருவாங்க. ஒரு மரச்சேர் இருக்கும் ஃபிளாட் சர்ஃபேஸ்ல, அதுல உட்காருங்க. கீழே உட்காருங்க, சமணம் போட்டு நம்ம தரையில உட்காருங்க. அப்போ இந்த இடம் வந்து நம்ம தரையில உட்காரும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகும். கூணு போட்டு உட்காராதீங்க, ஸ்ட்ரெயிட் எரெக்ட், ஸ்டாண்ட் அண்ட் சிட் எரிக்ட், ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. இது ஆல்ரெடி வளைஞ்சுதான் இருக்கும். அதுக்கு மேல நம்ம கூணு போட்டு உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், முதுகு இது மாதிரி வளைச்சு உட்காந்தோன்னு வையேன், அது வந்து நமக்கு இப்ப தெரியாது பிள்ளைங்களா, உங்களுக்கு 10 years தான் ஆகுது. ஆனா கொஞ்ச நாள் போக போக திடீர்னு ஒரு இடம் வலிக்கும், ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது, தூக்கம் சரியா வராது, நைட்டு டிஸ்டர்ப்டா இருக்கும், எப்ப பாரு பாடி பெயினாவே இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன ரீசன்னா, ஸ்பைன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. நம்ம செய்யற ஏதோ ஒரு வேலையால ஸ்பைன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடம்புக்கு. நம்ம உடம்புக்கு சிட்டு ஸ்டாண்டு மட்டும் கிடையாது, பேலன்சிங் மட்டும் கிடையாது. இது இந்த ஸ்பைன் தான் மூளையில இருந்து வர சிக்னல்ல இந்த உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நர்வ்ஸ் மூலியமா பரப்புது. ஓகேவா? இப்ப மூளையில இருக்க மூளை வந்து ஒரு சிக்னல் அனுப்புதுன்னு வைங்களேன், அந்த சிக்னலை இந்த ஸ்பைன்ஸ் தான் நர்வ்ஸ் மூலியமா உடம்புல இருக்க ஒரு உறுப்புக்கு அனுப்புது. இப்ப யூரின் பிளாடர் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூளை என்ன சொல்லும், யூரின் பிளாடர் ஃபுல்லா ஆயிடுச்சு, அதை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லும். அப்ப இந்த ஸ்பைன் கிட்ட சொல்லும் போது இந்த ஸ்பைன் வந்து நர்வ்ஸ் வழியா நமக்கு சூச்சு போற ஃபீலிங்க கொடுக்கும். சூச்சு போற ஃபீல், திடீர்னு நம்ம தண்ணி குடிப்போம், நார்மலா தான் இருக்கும், கொஞ்ச நேரத்துல அவசரமா சூச்சு வர மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங் எல்லாம் கொடுக்கறது வந்து பிரெயின்ல இருந்து இந்த ஸ்பைனல் கார்டு தான் அந்த ஃபீலிங் எல்லாம் நர்வ்ஸ் மூலியமா கடத்துது. ஓகேவா? டிராவல் பண்ண வைக்குது. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஸ்பைனல் கார்டை பத்தி படிக்க போறோம். நான் திரும்பவும் என்ன சொல்றேன்னா, நிறைய போனை கீழே குனிஞ்சு பார்க்காதீங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த தலை இருக்கு பாத்தீங்களா, இந்த போன் இருக்கு பாத்தீங்களா, மெடுல்லா ஆப்லாங்கடா. ஓகே, இந்த மெடுல்லா ஆப்லாங்கடா இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப சென்சிட்டிவ். இந்த இடம் தான் வந்து மூளையையும் நம்ம ஸ்பைன் எல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ற ஒரு பிளேஸ். இது ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் குனிஞ்சி, ரொம்ப நேரம் வந்து கீழே குனிஞ்சி நம்ம வந்து ஸ்கிரீன் டைம் ஃபோன் பார்க்கறதுனால இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் பசங்களா. இது ரொம்ப முக்கியமான பார்ட். இது வந்து இதனோட வீக்னஸை ஸ்பைனலுக்கும் பரப்போம். ஸோ நம்ம ஹோல் பாடியும் நம்ம ஃபோன் பார்க்குற பொசிஷன், கேம் விளையாடுற பொசிஷனால டிஸ்டர்ப் ஆகும். ஓகேங்களா? அதனால ஃபோன் டைம், ஸ்கிரீன் டைமை நீங்க குறைச்சிக்கோங்க. ஸ்பைனல் கார்டு, இட் இஸ்
thick bundle of nerves that connect the brain to all body parts. சொன்னல அந்த bundle of nerves body partsக்கெல்லாம் brainல இருந்து connect பண்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த spinal cord தான். It starts from the back portion of the brain. It starts from the back portion of the brain. Medulla oblongata. And continues down to the lower and the end of our backbone. நம்ம கீழே உட்கார்றோம் பாருங்க, நமக்கு கீழே தரையில உட்கார்றோம் பாருங்க, இடுப்புக்கு கீழே, அதுதான் இது. நம்ம மூளையில இருந்து இடுப்புக்கு கீழே வரைக்கும் இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு. ஓகே, இட் ப்ரொடெக்டட் பை த வெர்டிபிரல் காலம். அது வெர்டிபிரல் காலம். இது வந்து எதனால ப்ரொடெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா, நடுவுல வந்து வெர்டிபிரல் காலம்னு ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்பைனல் கார்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. சரி, ஸ்பைனல் கார்டு பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. இது நடுவில் இருக்கிற இது வந்து வெர்டிபிரல் காலம், இதுதான் ஸ்பைனல் கார்டு. இந்த இடம் இருக்குல்ல, இந்த போன் இருக்குல்ல, குட்டி குட்டி போன் மாதிரி இருக்குல்ல, அந்த வெர்டிபிரல்ல ஒட்டி இருக்குல்ல, அதான் ஸ்பைனல் கார்ட்ஸ். நடுவில் குட்டி குட்டியா நர்வ் போகுது பாருங்க, இப்படி இப்படி போட்டிருக்காங்க குட்டி குட்டியா நர்வ், அதுதான் வந்து ஸ்பைனல் நர்வ்ஸ். இதுதான் வந்து இந்த ஸ்பைனல் நர்வ்ஸ் தான் என்ன பண்ணுது, இந்த மூளையில இருந்து இந்த சிக்னல்ஸ் எல்லாம் இது வழியா உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ்க்கும் பாஸ் பண்ணுது. நர்வ்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது நர்வ்ஸ். Nerves are made up of special cells. Nerves are made up of a special cells called neurons and nerve cells. நம்ம நர்வ்ஸ் வந்து எதுல மேடப் ஆஃப் எதுலால ஆனது அப்படின்னா நியூரான்ஸ்ன்ற ஒரு செல்லால தான் வந்து நம்ம நர்வ்ஸ் வந்து உருவானுச்சு. each neuron has two main parts, cyton and axons. Axons are also called the nerve fiber. அதாவது இந்த நர்வ்ஸ் ஃபுல்லாவே ரெண்டு பார்ட் தான் இருக்கும். இந்த நர்வ்ஸ்ல ரெண்டு பார்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். அது வந்து சைட்டான் அண்ட் ஆக்சான். ஆக்சான் வந்து ஃபுல்லாவே ஃபைபர்னால ஆனது. Each nerve is composed of bundle of fibers. There may be 1,000 of fibers in a single nerve. அதாவது இதுதான் வந்து ஃபைபர் டிஷ்யூ, நியூரான் டிஷ்யூ. அது நியூட்ரான் டிஷ்யூ, தான் சொன்னாலும் நியூரான் டிஷ்யூ. இந்த டிஷ்யூவால தான் நம்ம நரம்புகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. இந்த டிஷ்யூ தான் நரம்புகளோட செல்லு. இதுல பாருங்க சைட்டான், இது ஆக்சான். இந்த ஆக்சான் வந்து ஃபைபர்ல இருக்கும், சரியா? ஓகே, இது சைட்டான். Our body has a network of nerves to carry a message from the brain to other part of the body. Nerves are following the three types. Nerves வந்து three types. Nerves எதுக்கு உதவுது? brainல இருந்து signals follow பண்றதுக்கு. Sensory nerves. These nerves carry the message from the sense organs, eyes, nose, tongue, ears and skin to the brain and the spinal cord. Sensory organs, அதாவது these nerves carry the message. இந்த நர்வ்ஸ் வந்து பண்ணுது, சென்சரி ஆர்கன்ஸ் என்ன பண்ணுது, சென்சரி நர்வ்ஸ் என்ன பண்ணுது, இந்த ஆர்கன்ஸ்ல இருந்து மெசேஜை பிரெயினுக்கு, டு த பிரெயினுக்கு ஸ்பைனல் கார்டு வழியா செலுத்துது. எப்படி செலுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்க்கறது விஷயம், கண்ணு வந்து எதை பார்க்குதோ அது வந்து பிரெயின் ரெஜிஸ்டர் பண்ணும். நோஸ் அதாவது ஸ்மெல், நம்ம மூக்கு எதை ஸ்மெல் பண்ணுதோ அதை பிரெயின் ரெஜிஸ்டர் பண்ணும். டங்கு டேஸ்ட், ஆஹா சாம்பார் டேஸ்ட், நான் அன்னைக்கு சாப்பிட்ட தஞ்சாவூர் சாம்பார் டேஸ்ட் இன்னும் எந்த வீட்லயும் சாம்பார்லயும் சாப்பிடல. எங்க அம்மாவோட சிக்கன் குழம்பு டேஸ்ட் இது வரைக்கும் எந்த வீட்லயும் நான் டேஸ்ட் பண்ணதில்லைன்னு சொல்றோம்ல, அந்த டேஸ்ட்டை நமக்கு யாரு ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறான்னா நம்ம பிரெயின். இயர்ஸ், நம்ம கேட்குற சத்தங்கள் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி குரல், இப்போ வந்து ஒரு குரல் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ கேட்ட குரலாச்சு, இது வீடியோவில் அந்த மேம் லெசன் எடுப்பாங்க இல்லையா, அந்த மேம் குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி இயர்ஸ் மூலயமா குரலையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கும் மூளை. அதுக்கப்புறம் ஸ்கின்னா உங்களுக்கு ஸ்கின்னாலுக்கும் மூளைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச்சிங், பிஞ்சிங், பெயின் அரிக்கிறது, பெயின் வர்றது, நம்ம சூடு படுறது, இப்படியான சிக்னல்ஸ் எல்லாம் பிரெயினுக்கு வந்து பாஸ் பண்றது வந்து சென்சரி நர்வ்ஸ். மோட்டார் நர்வ்ஸ், these nerves carry a message from the brain or the spinal cord to the different part. இப்போ என்ன பார்த்தோம், இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, இந்த கண்ணு மூக்கு வாய் வழியா இந்த டேஸ்ட், சைட்டிங்கு, சத்தம்,
இதெல்லாம் வந்து மூளை ரெஜிஸ்டர் பண்ணிக்குது. ஆனா மோட்டார் நர்வ்ஸ் வந்து மூளையில இருக்க சிக்னலை உடம்புக்கு கடத்துது ஸ்பைனல் வழியா. அது என்ன, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு சூச்சு போகணும் போல இருக்கு, திடீர்னு நல்லா வந்து என்ன சொல்றது, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு வயிறு ஃபுல்லான ஃபீலிங் கொடுக்கும். அது என்னன்னா, போதும் உனக்கு சாப்பாடு, எந்திரி, விட்டா நீ வந்து வயிறுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு இருப்ப, எந்திரின்னு சொல்றது கூட ஒரு சிக்னல் தான். இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்க்கு நம்ம மூளை வந்து சிக்னல் அனுப்புற நர்வ்ஸ் பேர் தான் மோட்டார் nerves. Mixed nerves. These nerves carry the message to the brain as well as bring orders from the brain. அதாவது இது mixed nerves வந்து மெசேஜ ஆர்கன்ஸ்ல இருந்து பிரெயினுக்கும் பாஸ் பண்ணும், பிரெயின்ல இருந்து ஆர்கன்ஸ்க்கும் மாத்தி பாஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து தான் மிக்ஸ்டு பிரெயின். இதெல்லாம் என்னது, மிக்ஸ்டு நர்வ்ஸ். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா, இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க உதவும். நம்ம எதுக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்றோம், சூடுனா கை எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்றோம்ல, அதுக்கான விஷயங்களோட புரிதல் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். A reflex action is an automatic reaction of the body to a stimulation. The reflex action allows the fast reaction. These types of action are not controlled by the brain. They are controlled by the spinal cord. Okay va? When we touch something hard, the sensory nerves in the finger carry a message of pain from the skin to the spinal cord. The spinal cord send orders to the hand to pull it back through the motor nerves. அதாவது இது என்னன்னா, உங்களுக்கு நல்லா சொல்றேன். இப்போ நான் வந்து இந்த கையை எடுத்துட்டு நான் ஒரு சூட்ல போய் இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கின் என்ன பண்ணா, அந்த சூடை ஃபீல் பண்ணி இந்த நர்வ்ஸ் மூலியமா ஸ்பைனல் கார்டுக்கு அனுப்பும். இதுதான் ஸ்பைனல் கார்டு. இந்த நர்வ்ஸ் மூலியமா இப்போ நான் சூடு வச்சுட்டேன்னு வைங்களேன், இங்க பெயின் இருக்கு, இந்த மசில்ஸ் மூலியமா இது ஸ்பைனல் கார்டு நர்வ்ஸ்க்கு இதை அனுப்பும். உடனே ஸ்பைனல் கார்ட்ஸ் என்ன பண்ணும், இப்போ இந்த கையில எனக்கு சூடு பட்டுச்சுன்னு இந்த கை வந்து நமக்கு சிக்னல் அனுப்பும் போது நம்ம ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணும், இந்த ஃபுல் கையையும் இதுங்க வந்து எடுத்துரு, இப்போ இதான் சூடுன்னு வச்சுக்கோ, இதான் நெருப்புன்னு வச்சுக்கோங்க, இங்க நான் வைக்கிறேன், எனக்கு வலிக்குது, வலிச்ச உடனே இந்த சிக்னல் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு போன உடனே இந்த ஸ்பைனல் கார்டு என்ன பண்ண, இந்த கையே பிடிச்சி பின்னாடி இருக்கும், உடனே கை எடுத்துருவோம் பாருங்க, இப்படி பட்டோடனே இப்படி எடுத்துருவோம். இதுக்கு ரீசன் வந்து இந்த சிக்னல்ஸ் தான். இந்த பாருங்க, பெயின், the finger muscle sensory nerve வந்து passing the message to ஸ்பைனல் கார்டு. இது ஸ்பைனல் கார்டு. அதான் அந்த இருக்கும்ல, ஸ்பைனல் கார்டில் குட்டி குட்டி எலும்பா இருந்ததுல, இதுதான் அதில் ஒரு எலும்பு தான் இது. இந்த ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுது, திரும்ப மெசேஜ் அனுப்புது. எதுக்கு, மசில் ஆஃப் ஹேண்டுக்கு மெசேஜ் அனுப்புது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பைனல் கார்டுக்கு இந்த ஃபிங்கர் மெசேஜ் அனுப்புது, அப்புறம் ஸ்பைனல் கார்டு இந்த கைக்கே மெசேஜ் அனுப்புது. முதல்ல கையெடு, இது சூடுபடுது, கையெடுன்றதுக்கு தான் இது இந்த ஆக்ஷன். அதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இது நாட் ஒன்லி சூடுக்கு பட் நிறைய விஷயங்கள் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆக்ஷன்ல நடக்கும். என்னன்னா, நான் இன்னொன்னு சொல்றேன், நம்ம வந்து சில பொருட்களை தூக்கிட்டு ரோட்ல நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாய் வந்து நார்மலா குலைச்சிட்டு இருக்கு, அது நம்மளை கடிக்க ஓடி நம்மளை துரத்திக்கிட்டு வரல, அப்ப நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா நடந்து போவோம். ஆனா திடீர்னு அந்த நாய் பயங்கரமா குலைச்சிக்கிட்டு நம்மளை கடிக்க வரும்போது கையில இருக்க பொருள் எல்லாம் கீழே தூக்கி போட்டு ஓடுவோம் பாரு, ஒரு ஓட்டம், ஐயோயோ ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஃபாஸ்ட்னஸ் வராது. இப்போ சும்மா ரன்னிங் ரேஸ் வேணாலும் நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டோம். சும்மா பசங்களோட விளையாடினா கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டோம். ஆனால் ஒரு நாய் துரத்துதுன்னு தெரிஞ்சுதுன்னா அது நம்மளை கடிச்சிடக்கூடாதுன்னு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு வேகம் ஒன்று எடுப்போம் பார், சட்டுன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஃபாஸ்ட்னஸ் நம்ம பாடிக்கு வந்துடும். அது கூட இது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான். பிரெயின் சொல்லும் அது கடிச்சிடும் உன்னை ஓடுன்னு, நம்ம உடம்புக்கு சிக்னல் கொடுக்கும் போது நம்ம ஒட்டுமொத்த பாடியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். அதுவும் ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான். ரிஃப்ளெக்ஸ். Some other example of reflex action are coughing, sneezing, blinking and watering of mouth and looking at some tasty food. உங்களுக்கு தெரியும்ல. சரி, coughing, sneezing எல்லாம் விடுங்க. இந்த பிரியாணிக்கு இதெல்லாம் போடுவாங்க, வீடியோலாம் போடுவாங்க, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் போய் ரிவீல் பண்ணி பிரியாணி போடுவாங்க, இந்த வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. சாரி, அப்போ சில பிரியாணிங்க பார்த்தா நம்ம வாயிலேருந்து ஜொல்லா ஊற்றும். அது எல்லாருக்குமே நடக்கும். அது என்னன்னா, அதுக்கும் அதுதான் ரீசன். அதை பார்த்த உடனே அதை சாப்பிடணும்னு ஒரு ஆசையை தூண்டும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மா வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. சப்பாத்தின்னு இல்லை, இப்போ நம்ம வீட்டில் அம்மா வந்து ஃப்ரைட் ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் நமக்கு செஞ்சுட்டு உனக்கு லஞ்ச் கட்டவான்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், வேணாம்மா போமா
நான் எனக்கு வேறு எதனா செய்யுங்க அப்படின்னும். ஆனால் அன்னைக்கு லஞ்ச் பீரியட்லேயே பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட் பாக்ஸில் ஃப்ரைட் ரைஸ் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த வாசனை அந்த கலர்லாம் பார்த்து நமக்கு ஜொல்லாக கொட்டும். வீட்டுக்கு போய் உடனே ஆமாம் நைட்டே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுமா, பக்கத்தில் ஒரு பையன் சாப்பிட்டுட்டு இருந்தாமா, பக்கத்தில் ஒரு பொண்ணு சாப்பிட்டுட்டு இருந்தா, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ரீசனும் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான். ஓகேவா? சரி வாங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு போகலாம். The largest part of the brain is the cerebrum. Master computer, okay. Cerebrum இங்க இருக்கு பாருங்க, cerebrum. The largest part of the brain is cerebrum. நோட் பண்ணிடலாமா? The cerebrum. Why do people wear helmet while driving two-wheelers? Okay, wow. To protect their brain from injuries, to protect the spinal cord from injuries, to protect the nerves from injuries. Brain da protect பண்றாங்க. So option, sorry, இந்த option வராது, இதுக்கு இது வரும். Okay, option A. இதுக்கு ஆப்ஷன் பி. இதுக்கு பியில் டிக் பண்ணுறதுக்கு பதில் இந்த இதில் டிக் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் பசங்களா, தயவு செய்து உங்கள் டேடி வந்து டூ வீலர் எடுத்தாங்கன்னா ஹெல்மெட் போடாமல் போகாதீங்கப்பான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த பிரெயின் இவ்வளோ ஒரு